வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓய்வை அறிவித்த விராட் கோலி, ரோஹித் சர்மா. இந்திய அணியின் அடுத்த T20 கேப்டன் யார்? கௌதம் காம்பீர் கையில் முடிவு. அதாவது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை இந்தியா 2வது முறையாக கைப்பற்றி சாதனை படுத்தியிருக்காங்க. தோனிக்கு பிறகு T20 உலகக்கோப்பையில் வென்ற இந்திய கேப்டன் என்ற பெருமையை ரோஹித் சர்மா பெற்றிருக்காரு. 37 வயதான ரோஹித் சர்மா சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவிச்சிருக்காரு. 2026ஆம் ஆண்டு தான் T20 உலகக்கோப்பை நடைபெறுகிறது. அப்போது ரோஹித்துக்கு 39 வயதாகும். தற்போது தன்னுடைய கடைசி கிரிக்கெட் வாழ்க்கையை பக்கத்தில் இருக்கும் ரோஹித் சர்மா டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் கவனம் செலுத்த முடிவெடுத்திருக்காரு. இதேபோன்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி அவர்கள் சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வையும் அறிவிச்சிருக்காரு. 2 வீரர்களும் தற்போது பெருமளவில் T20 கிரிக்கெட் வென்றதால் கௌரவத்துடன் வெளியில் சென்று இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற முடிவையும் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில் தான் அடுத்த T20 கேப்டன் யார் என்ற கேள்வியும் எழுந்து இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் இந்திய அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளராக காம்பீர் வரவுள்ள நிலையில் புதிய கேப்டன் குறித்து காம்பீர், அஜித் அகர்கர் முடிவெடுப்பார்கள் என்றும் தெரிகிறது. தற்போது இந்த பதவிக்கு முதல் நபராக பும்ராவின் பெயர் தான் பரிசீலிக்கப்படுது. பும்ரா ஏற்கனவே இந்திய அணியின் கேப்டனாக சில போட்டிகளில் செயல்பட்டு உள்ள நிலையில் அவர் இந்தியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் இருக்காரு. இதனால் அவரை கௌரவப்படுத்தும் விதமாக 3வது புதிய கேப்டன் பதவிக்கு கொடுக்க BCCI ஆலோசிப்பதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தான் இந்த பதவிக்கு ஹர்திக் பாண்டியா தான் வருவார் என்று BCCI வட்டாரங்களும் தெரிவிக்க, தற்போது இந்தியா வென்ற T20 உலகக்கோப்பையில் ஹர்திக் பாண்டியா தான் துணை கேப்டனாகவும் இருந்தார். மேலும் இந்தியாவின் வெற்றியில் பேட்டிங், பந்துவீச்சு என ஹர்திக் பாண்டியா முக்கிய பங்கையும் ஆற்றியிருக்காரு. அது மட்டுமில்லாமல் IPL தொடரில் சாம்பியன் கோப்பை ஹர்திக் பாண்டியா வென்ற நிலையில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாகவும் இருக்கார். இதனால் ஹர்திக் பாண்டியா விரைவில் இந்திய அணியின் கேப்டனாக செயல்படப் போகிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த பொறுப்புக்கு ரிஷபன் வர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. ரிஷபன், ஜெய்சா இடையே நல்ல நட்பு உள்ள நிலையில் டெல்லி கேப்டனாக IPL தொடரில் செயல்பட்டு வராரு. இதனால் அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். இந்த சூழலுக்கு இடையில் தான் இந்திய அணி அடுத்து வரும் ஜிம்பாப்வேக்கு சென்று 5 T20 போட்டிகளிலும் விளையாட இருக்காங்க. இதில் சுப்மன் கில் கேப்டனாக செயல்பட போகிறார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.